Hi friends, welcome to tutorials.com. Coreldraw X file ஒரு வாட்ச் எப்படி பாத்தீங்க அப்படினா கிரியேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக Coreldraw சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கிறேன். நியூ ஒரு ஃபைல் ஓபன் பண்ணனும். அதுக்காக ஃபைல் மெனுல நியூ அப்படிங்கற ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். கிரியேட் நியூ டாக்குமென்ட்க்கு ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்கும். சோ உங்க நேம்ல அந்த ஃபைல் நேமுக்கு வேற நேம் கொடுத்துக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா வாட்ச் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல இதுக்கான பேஜ் சைஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா A4 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்திருக்கேன். இந்த பேஜ்க்கான மெஷர்மென்ட் நான் பாத்தீங்க அப்படினா இங்க பிக்சல்ஸ்ல கொடுத்திருக்கேன். இதுக்கான பேஜ் ஓரியன்டேஷன் போர்ட்ரைட் ஃபார்மட் கொடுத்துக்கிறேன். கலர் மோட் பாத்தீங்க அப்படினா RGB அப்படின கலர் சூஸ் பண்ணிட்டு இதுக்கான ரெசல்யூஷன் நமக்கு ஹையா வரணும். அதுக்காக 300 டாட் பெர் இன்ச் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன். நம்ம கொடுத்த பேजेसல ஒரு நியூ ஒரு பேஜ் பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா வாட்ச் ஷேப் கொடுத்து கிரியேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எலிப்ஸ் டூல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு எலிப்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். இதுக்கான width and height நான் என்ன பண்றேன் அப்படினா நமக்கு ஈவனா வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கான சைஸ் வந்துட்டு 1000 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நமக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல width-உம் 1000 அதே போல height-உம் பாத்தீங்க அப்படினா 1000 கொடுத்துட்டு கீபோர்ட்ல என்டர் பிரஸ் பண்ண அப்படினா நமக்கு 1000 பிக்சல்ஸ் பாத்தீங்க அப்படினா ஒரு எலிப்ஸ் ஷேப் பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் ஆயிருக்கும். இது இந்த பேஜோட சென்டரா கொடுத்து அலைன்மென்ட் பண்ண போறேன். அதுக்காக அரேஞ்ச் மெனுல அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ்ல போய்ட்டு சென்டர் டு பேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ கீபோர்ட்ல P அப்படிங்கற லெட்டரை பிரஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்துரும். நம்ம சென்டரா கொடுத்தாச்சு. இதுக்கான கலரை கொடுத்து ஃபில் பண்ண போறோம். சோ கலரை கொடுத்து ஃபில் பண்றதுக்காக ஃபில் டூல்ல ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல கலர் பிளெண்ட்ல பாத்தீங்க அப்படினா கஸ்டம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இங்க ஒயிட்டா கொடுத்துக்கிறேன். ரைட் சைடு பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த கிரே கலர் கொடுத்துட்டு இதுக்கான ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா நான் -90 டிகிரி கொடுத்துக்கிறேன். இதுக்கான எட்ஜ் பேட் பாத்தீங்க அப்படினா 18 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன். நம்ம கொடுத்த மாதிரி பாத்தீங்க அப்படினா இதுக்கான கலர் இன்சர்ட் ஆயிருக்கும். இதுக்கான அவுட்லைன் என்ன பண்றேன் அப்படினா கொஞ்சம் லைட் கிரே கலர் மாதிரி நான் கொஞ்சம் டார்க்கா கிரே கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படினா அதுக்கான அவுட்லைன் கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னொரு எலிப்ஸ் ஷேப் பாத்தீங்க அப்படினா கொடுக்க போறோம். அதுக்காக என்ன பண்றேன் அப்படினா இதே ஷேப்பை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க எடிட் மெனுல போய்ட்டு டூப்ளிகேட் அப்படிங்கற ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படினா பாருங்க கீபோர்ட்ல பிளஸ் அப்படிங்கற சிம்பலை கொடுத்தோம் அப்படினா நமக்கு இந்த இன்னொரு டூப்ளிகேட் பாத்தீங்க அப்படினா ஓபன் ஆயிடும். இருக்கிற பொசிஷன்லயே நமக்கு இன்னொரு டூப்ளிகேட் வந்துடும். இதுக்கான சைஸ் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க பிக்சல்ஸ்ல வந்துட்டு 950 கொடுத்துக்கிறேன். 950 கொடுத்துக்கிறேன். அதே போல இதுக்கான height 950 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நமக்கு அந்த சைஸ் பாத்தீங்க அப்படினா கன்வர்ட் ஆயிடும். இதுக்கான கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ண போறோம். சோ அதுக்காக ஃபில் டூல்ல ஃபவுண்டைன் ஃபில் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க கஸ்டமர் போய்ட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு என்ன பண்றேன் அப்படினா ஒரு லைட் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல நமக்கு இன்னொரு நோட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படினா ஆட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்றேன் அப்படினா கொஞ்சம் டார்க் கலர் பாத்தீங்க அப்படினா டார்க் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். ரைட் சைடு ஒயிட் கலர் ஷேப் நான் கொடுத்துக்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் டார்க்கா பாத்தீங்க அப்படினா கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான எட்ஜ் பேட் பாத்தீங்க அப்படினா 20 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படினா நம்ம கொடுத்த மாதிரி கலர் ஃபில் ஆகும். இதுல என்ன கொஞ்சம் டார்க்கான கலர் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்றேன் அப்படினா கிரே கலர் கொடுத்துட்டு ஆங்கிள் -90 டிகிரி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கிறேன். நம்ம கொடுத்த மாதிரி பாத்தீங்க அப்படினா கலர் நமக்கு செட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா அது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அது கீபோர்ட்ல பிளஸ் சிம்பல் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படினா Ctrl+D கொடுத்துட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நான் பிளஸ் சிம்பல் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஹைட் நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க 930 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே 930 கொடுத்துக்கிறேன். அதே போல இங்க 930 கொடுத்துக்கிறேன். இத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு அந்த மாதிரி பாத்தீங்க இதுக்கான பேஜ் நமக்கு செட்டா இருக்கும். இதுக்கு நம்ம கலர் கொடுத்து இன்சர்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபவுண்டைன் ஃபில்ல போய்ட்டு fill tool fountain fill choose பண்ணிக்கிறேன்.
இங்கே கஸ்டம் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் நோட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். சேம் இதுக்கு நான் என்ன பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் டார்க் கிரே கலர் கொடுத்துட்டு இதே ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா -9 டிகிரி கொடுத்துக்கிறேன். எட்ஜ் பேட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கான கலர் நமக்கு இதில் இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஷேப் இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 750 தென் 750 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நமக்கு அந்த சைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கும் நம்ம கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபவுண்டைன் ஃபில்லை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டைன் ஃபில்லை கஸ்டம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மிட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம 50 சைஸில் மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பொசிஷன் 50 கொடுத்துக்கோங்க. இல்லை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். ரைட் சைட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரே கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் மோட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நம்ம கொடுத்த மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிருக்கும் அந்த எலிப் ஷேப்புக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஷேப்பை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 730. அதே போல் இங்கேயும் நான் 730 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நம்ம 730 சைஸ்க்கு வந்துடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் பிளாக் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம டார்க் பிளாக் கலர் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிடும். அகைன் நமக்கு இன்னொரு லைன் வர மாதிரி வரணும். அதுக்காக இதே இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 715 நான் கொடுத்துக்கிறேன். இங்கே 715 கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு இதுக்கான அவுட்லைன் கலர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒயிட் கலர் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான அவுட்லைன் கலர் மட்டும் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி நமக்கு ஒரு ஷேப் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான வித் அண்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 690 கொடுத்துக்கிறேன். இங்கே 690 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். நமக்கு இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைன் இன்சர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்போ நமக்கு இந்த லைன் வேணுமோ லைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறப்ப 690க்கு பதிலாக நான் 680 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நமக்கு அந்த மாதிரி லைன் பார்த்திங்க அப்புறம் இன்சர்ட் ஆகிருக்கு. 2 சைடும் பார்த்து லைன் இன்சர்ட் ஆகிற மாதிரி லைன் இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்காக நமக்கு அந்த டைமுக்கான லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இங்கே டூல்ஸில் போயிட்டு இங்கே 2 பாயிண்ட் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலில் இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்திங்க அப்புறம் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கான வித் அண்ட் ஹைட் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கான வித் அண்ட் ஹைட் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு லைனுக்கான அவுட்லைன் வித் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 3 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கான அவுட்லைன் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே ஒயிட் கலர் கொடுத்து கிளிக் பண்ணுறதுக்காக சைடில் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும் கலர் ஃபில் ஆகிடும். இது இந்த சென்டர் ஆஃப் தி பேஜுக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீபோர்டில் பி அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்தா நமக்கு என்ன பாருங்கள் சென்டர் ஆஃப் தி பேஜ் நமக்கு செட் ஆகிடும். இந்த லைன் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு கரெக்டாக மேலே மூவ் ஆகணுங்கிறதுக்காக கீபோர்டில் அப் கீ பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். அப் ஆரோ மார்க் கீ செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த பொசிஷனில் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதுங்க நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. நமக்கு லைன் இன்சர்ட் ஆகல. இதுக்கான திக்னஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 3 பிக்சல்ஸ்லேருந்து ஒரு 8 பிக்சல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான லைன்ஸ் நமக்கு வந்துருக்கும். நமக்கு இந்த ரெண்டு ஷேப்புக்கு நடுவில் எவ்வளோ கேப் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் 380 கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக லைன் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம வேணுங்கிற சைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண 380க்கு பதிலாக இங்கே 660 பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு சைஸ் இன்சர்ட்டாக இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைனு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்போ லைன் நமக்கு அக்யூரேட்டாக தெரியுது இல்லைங்களா. இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதோட சென்டர் பேஜ் நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து நம்ம ஓவராலாக ஷேப் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த ஷேப்போட சென்டர் பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட்டாக இப்போ இங்கே பாருங்கள். நமக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை மூவ் பண்ணாலே தெரியும் அந்த சென்டருக்கு எங்கே சென்டர் பாயிண்ட் சொல்லிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக எங்கே இருக்கோ நம்ம ரொட்டேட் இந்த சென்டர் பொசிஷன் நமக்கு தெரியும். இதை கொடுத்துக்கிறேன். இதை நமக்கு என்ன பண்ண ரொட்டேட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொட்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 30 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். 30 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. நமக்கு அந்த ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ் நமக்கு இன்சர்ட் ஆகும். இப்போ ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கான லைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனே செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கீபோர்டில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா உங்களுக்கு டூப்ளிகேட் வந்துடும். இதுக்கான லைன் திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஆங்கிள் நமக்கு ஒவ்வொரு அந்த பார்த்திங்க அப்படின்னா நிமிஷத்துக்கு நமக்கு லைன் வேணும் இல்லைங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 6 டிகிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லைன்ஸ் நமக்கு அப்ளை ஆகும். இது ஃபுல்லாக கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் ஃபுல்லாகவே 6 டிகிரிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நம்ம சென்டர் பாயிண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணோம். அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு லைன் கரெக்டாக வராது, கொஞ்சம் கோணையாக வரும். சரி, ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வாட்ச்க்கான சென்டர் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.